ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் பயமறியா பிரம்மைங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பயமறியா பிரம்மை இந்த படத்தை ராகுல் கபாலி இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் ட்ராமா ஜானில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் குரு சோமசுந்தரம், ஹரிஷ் சுத்தமன், சாய் பிரியங்கா, ரூத் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஒருத்தர் கதை என்னன்னு பார்ப்போம். இந்த ஒருத்தருடைய கதையை பார்த்தோம்னாக்க, ஒரு ஜெயில் கைதி 25 வருஷத்தில் 96 கொலை பண்ணியிருக்காரு. அவர் எப்படியெல்லாம் கொலை பண்ணாருங்கிறத ஒரு புக்காக எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு புக் ரைட்டர் அவரை இன்டர்வியூ எடுக்கிறாரு. அந்த ஜெயில் கைதி கொலை பண்ணுறதுக்கு காரணம் என்ன, அவர் எப்படி கொலைக்காரனாக ஆனார், கடைசியாக அந்த புக்கை எழுதி முடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 25 minutes, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். ஆனால் படம் பார்க்கும்போது 3 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கும். பயங்கர டெட் ஸ்லோவாக போகும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 20 minutes பயங்கர ஸ்லோவாக போகும், கதைக்குள்ளேயே போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடாக போகுமானாக்கா ஃபஸ்ட்டு 20 minutes பரவாயில்லாமல் இருக்கும். அந்தளவுக்கு இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு. பொதுவாகவே குரு சோமசுந்தரம் ஆக்ட் பண்ணியிருந்தாலே அவரோட கேரக்டர் தனியாக பேசப்படும். அவரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் ஒரு 10 நிமிஷம் வருவார். அவரோட ஆக்டிங் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டார். இருந்தாலும் அவருக்கான ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை இந்த படத்தில். அடுத்து ஹரிஷ் சுத்தமனுக்கு ஒரு 10 நிமிஷம் வருவார். ஆனால் அவருக்கும் பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லை, கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அடுத்து சாய் பிரியங்கா, ரூத் அவங்க ரோல் டீசெண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் சாங் வைக்கிறேன், ஃபைட் வைக்கிறேன், காமெடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்கப்படாமல் கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயந்தான். மற்றபடி இந்த படத்தில் ஒன்றும் இல்லை, மொக்க தான். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் ஒரு மொக்க படம். இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓடிடியில் வந்தால் பார்க்கலாமான்னாக்க, ஓடிடியில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, மொக்கையான விஷயங்கள் தான் இருக்குது. படம் சரியான மொக்க. இந்த படம் பார்க்கவே தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 25 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. ரத்தம் தெரிக்கிற மாதிரி சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இந்த படத்துக்கான மார்க் 5க்கு 1.5 தருவேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.